வெல்கம் டு YB Vlogs. ஸோ என்ன பண்ண போறோம் அவர் தான் சொல்லணும். நாம சொல்லிடுறேன். அவர் எங்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த எல்லா கிளம்பி நில்லுங்கடா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு. நான் கேட்டேன் எங்க போறோம் அப்படின்னு. அது சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. சரி எப்படி உடுத்திட்டு வரணும் அப்படின்னு கேட்டா, நீ பாரு எப்படி வேணுமோ உடுத்திடுவா அப்படின்னாரு. சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியா காடியெல்லாம் ஏறிட்டோன்னே போயிட்டு ஹரிஷ் எல்லாம் ஏத்த போறப்ப எங்க போனோம் அப்படின்னு கேட்டோம். அப்பயும் எதுவுமே சொல்லல. கடைசியா வந்து அம்பாங் போறோம், என்னமோ ஒரு பார்க் மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னாரு. ஆனா அது போய் அது இல்ல. இப்ப அவரே சொல்லுவாரு எங்க போறோம் அப்படின்னு. எங்க யாருக்குமே தெரியாது அவரை தவிர. சொல்லுங்க சரி, நீங்க கெஸ் பண்ணுங்க எங்க போறீங்க. சொல்லுங்க. ஐசிடி. ஓ நாங்க சொல்லணுமா? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க எங்க போறோம். எனக்கு என்னமோ தோணுது நம்ம கென்டிங் பேசுங்க. என்பிசி. இப்ப சொல்லுங்க. எல்லாமே கடைசிதான். எனக்கு ஐடியா வர மாட்டேதுல. எனக்கு ஆமா நீங்க நான் வந்து கென்டிங் சொல்றேன்னா, ஏன்னா அவர் சொன்னாரு ஹரிஷ் 2 மணிக்கு வீட்டுல இருக்கணும்னு சொன்னானா, அவர் சொன்னாரு 2 மணிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு. ஏன்னா மணி இப்ப 1:00 அப்ப கிட்டனா வாய்ப்பு இல்ல, போய் விட்டுருலாமே. ஐ மீன் 2 மணின்னு இல்ல, ஒரு 3 மணிக்கெல்லாம் விட்டுலாமே. அவர் 4 மணியே சந்தேகம் தான் சொன்னாரு. அதனாலதான் ஒரு வேலை கென்டிங்கா இருக்குமோ. அப்புறம் ஒரு கட்ட ஒண்ணு சொன்னாரு எங்கிட்ட, வேகமா எங்க ஒண்ணு என்ன சொன்னாருன்னா, வேகமாவும் போக முடியாது அப்படின்னாரு. ஆமா அது தாமான் மாதிரி சொல்லு. கெசினோகா ஷார்ட்ஸ் போட்டு போறோம். அதான் யோசிக்கிறேன். நானும் ஷார்ட்ஸ் இன்அப்ரோப்ரியேட்டா வந்திருக்கோம். வேற உள்ள விட மாட்டான். இத சொல்ல ஐடியாவே இல்ல அப்படின்னு. நீ எனக்கு ஐசிடின்னு தோணுது. கென்டிங் பிடி கெசினோ ஃபுல்ல இல்லீகலா யோசிச்சு பழகியாச்சு. இப்ப எங்க நம்ம போறோம்? ஒரு ரோட்டுக்கு. எந்த ரோடு? பங்களா ரோடு. அது இங்க இல்லையா, தைலண்ட்ல இருக்க. ஒரு க்ளூ கொடுத்தேன், ஒரு ரோட்டுக்கு. அது வச்சு கெஸ் பண்ணுங்க. கென்டிங் இல்ல, வேற என்ன? ஒரு ரோடு மண்ணில் மேட்டுல அதுல இருந்து எனக்கு ஒண்ணு தோணுது. ஆனா அது சொன்னீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிருவேன், நான் வர மாட்டேன். எந்த ரோடு? எனக்கு எப்படி இருக்குன்னா, கென்டிங் போற ரோடோ காராக் ரோடா? எனக்கு அது தோணுது. அதுதான் அவன் காராகா? நீங்க புடிச்சு காராகா? இப்ப நம்ம போறது ஜலன் கராலாமா. நான் வரல. வாடா. எங்க அம்மத்துக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போண்டா வந்து அவங்க போவோம். காராக்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான். எங்க அம்மா அப்பயே சொன்னாங்கடா, என்ன வந்து பாருட்டு கரெக்டா ஆப்போசிட்டாரு வீடு. உங்க அம்மா ஒண்ணு வந்து பாத்துட்டு போறாங்க. நீ போண்டா. திடீர்னு யாருக்கு தெரியும்? டே எனக்கும் அந்த வால்ஸ் வேகனை பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இதுல பார்த்ததுக்கு இப்பதான் இன்னொரு விஷயம் வர்றது கேள்விப்பட்டேன். எங்க வீட்டுல எங்க தாத்தாவோட ஆத்மா ஒண்ணு சாந்தி அடையிலையா, ஆக்ரோஷமா வீட்லயே இருக்காரா. போய் பாக்குறோம். எங்க தாத்தா ரெண்டு குட்டி முருகன்னு சொல்லாரு. தசில அப்படி என்கிட்ட கோபப்பட மாட்டாங்க, சாந்தமா தான் இருப்பாங்க. நம்ம போய் அவர்கிட்ட பேச்சு நடத்துறோம், 4 நம்பர் வாங்குறோம், அடிக்கிறோம், பணக்காரன் ஆகிறோம். எல்லாரும் பேசுறீங்க, ஒருத்தர் மட்டும் எது பேசல. இல்ல ஒருத்தர் மட்டும் எது பேசல. மனநிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க. இல்ல நான் இதை எப்ப வரைக்கும் நம்பல. எப்படி போக மாட்டோம் அப்படின்னு. அந்த பாட்டு எப்படி? ஆத்தி சந்தனம் கட்ட எப்படி? நீங்க சொல்லுங்க, உங்களோட கருத்து தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இப்ப பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலைன்னு தோணுது. இப்ப காடி நான் தான் ஓட்டுறேன், யாரும் காடி விட்டு இறங்க முடியாது. சரி, அது வேணா வேற நாள் போலாம், பிளான் பண்ணிட்டு அழகா. என் நண்பன் பேசுவான். இப்ப என்ன கதை சொல்லுங்க. இப்ப இவன் நான் என்ன சொல்றேன்னா, வேற நாள் போலாம். ஓகே, ஆனா இவங்க எல்லாம் வந்து எனக்கு ஜீன்ஸா பேசுறாங்க. சரி, இப்ப நீ போனா நீ போனோம் சரி போலாம். Five-star general, who you know comparable?
எனக்கு என்னமோ இது கரெக்டா படம் ஓகே गाइस இப்ப பார்க்க போனா உண்மையில பார்க்க போனா பேய் படம் பாக்குற பிளான் படம் பாத்துக்கிட்டு மலம் தரலாரா மலம் திலாரா ஏன் அந்த படம் பாத்துக்கிட்டு நம்ம ஒரு பார்க்க போலாட டாலி வச்சிருக்காங்க. இந்த ஜோக் அவன் போட்டான், கேமரா ஆஃப்ல போட்டான். ஆனா அவருக்கு அந்த ஜோக் திருப்பி போடணும்னு சொல்லிட்டு சாக்கி வேப்ல கிடைக்கலாம்னு பார்த்து கிடைச்சிருச்சுன்னு போட்டாரு. இப்ப நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் மூஞ்சி மட்டும் தான் இருக்கு சிரிப்பா இருக்கு பாக்க. கிஷன் வந்துட்டு இல்ல எல்லாம் தப்பா நினைச்சுப்பீங்க. கிஷன் வந்துட்டு பயப்படுறான், மூஞ்சி பிடிச்சிருக்கான்னு இல்ல. அவன் மைண்ட் செட்ல வந்துட்டு கோரியோகிராஃபர் பண்ணிட்டு இருக்கான். ஆத்தி சந்தன கட்டி. சோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த எனக்கு என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னா ஒரு கூட்டத்தோட போறோம். சோ அதனால ஓகேல. இப்ப நீ மட்டும் என்னங்களெல்லாம் என்ன நினைச்சா உண்மையை சொல்லணும்னு தோணுது. அதாவது இந்த பிளான் எனக்கும் ஜெயக்கு ஆல்ரெடி தெரியும். நாங்க தான் தெரியாத மாதிரி நடிப்போம். கிஷனுக்கு தெரியாது. இது இன்னொன்னு கிஷனை நான் வர வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும். வந்த ஜாலியா இருக்கலாம் அந்த வீடியோ. இந்த வீடியோ தான் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஏன்னா இந்த பிளான் ஆல்ரெடி வந்துட்டு நாங்க போட்டதுதான் கணக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி போகணும்னு ஆசையா இருந்துச்சு. நான் ஜெயக்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி பேசினப்ப நான் இருந்துச்சு, நானே ஒரு பயந்தாக்குழி. அவனும் வேணான்றான் நினைச்சப்ப நானே போகணும்னு பேசுறப்ப அவனை என்கிட்ட போலாம் அப்படிதான் பேசினான். அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டாங்க. எனக்கு ஓகே 2 பேர் இருக்கு, எவ்வளோ சொல்லி தேவையில்லை. நாங்க போகலாம் சொல்றதுக்கிட்டயும் போ அப்படின்னாலே நான் அப்படின்னு போட்டுருவாரு அவரு. ஆனா சரி, அதுக்கு முன்னாடி நான் பிளான் யோசிச்சுட்டு இருந்தேன்டா. ஃபர்ஸ்ட் வந்து பிளான் போட்டு கேன்சல் ஆச்சு, ஸ்டடி ஆகல. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து சரி. ஆனா கிஷன் வரானே எனக்கு தெரியாது. நான் யார் யோசிச்சேன்னா நானு, யுவேஷ், ஜெயா, ஹரிஷ கூப்பிடுவோம். நான் என்ன யோசிச்சேன்னா இவங்க கிட்ட எல்லாம் சொல்லாமே திடீர்னு கூட்டி போயிடலாம், அதான் பிளான் போட்டேன். மறுநாள் அவன் வந்து என்கிட்ட சொல்றான் பிளான் போட்டிருக்கோம் காராப்பா. அப்போ இது நானா வந்து மாட்டிக்கிட்டேனா? நீயா வந்து மாட்டின விட எனக்கு எப்படி இருந்துச்சு அதுதான் சொல்றேன். நான் ஜெயா கிட்ட பேசி இப்ப 3 பேர் கன்ஃபார்ம் ஆச்சு. சரி போலாம் சொல்றப்ப எனக்கு வந்துட்டு அரிசி இருக்கணும், என்ன ஃபனியா இருக்கும். ஓகே நல்லா இருக்கியா? அதே சமயத்துல எனக்கு கிஷனும் இருக்கு. மூக்குல ஒரு பஞ்சு மட்டும் வாங்கி தெரியா வச்சுக்கிறேன். 2 ரோல சூரிய வச்சுக்கிட்ட மாதிரி. ஓகே, நாங்க வந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அவ்வளோ பெரிய கதையே ஆகல. இது என்னன்னா வந்து போலீஸ் பாட்டிட்டு செக்லாம் பண்ணிட்டு ஹேப்பி செக். அதுவும் ஹரிஷ் தான் மாட்டிக்கிட்டான், காசு கொடுத்து வேலையாகணும். இப்போ நான் வந்து இது நார்மலில் அந்த டிக்டாக் வீடியோ அந்த மாதிரி பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இது வந்து அவாய்ட் பண்ணலாம், இந்த விஷயம் வந்து அவாய்ட் பண்ணலாம் நீங்கள் போகிறப்ப அப்படின்னு. என்னன்னா வந்து முதல் வீடியோன்னு சொன்னாங்க. வீடியோ வந்து நீங்க ரேண்டமா வந்து எடுக்க கூடாது, ரூல்ஸ் அதை மீறப்படும். முதல் ரூல்ஸ் மீறிட்டோம். அதனாலதான் வந்து நானும் பேச என்ன பண்ணோம்னா வந்து வெளியே நம்ம வீடியோ எடுக்கணும்னா டேஷ் கேமி ஓட்டோம் அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் ரெக்கார்ட் தான் பண்ண போகுது, பரவாயில்ல அது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒண்ணு என்னன்னா வந்து இந்த நான்வெஜ் இருக்குல்ல, நான்வெஜ் அது வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு. சாப்பிட்டுட்டும் போக கூடாது, எடுத்துட்டும் போக கூடாது அப்படின்னு. ஒன்னு என்னன்னா வந்து தேர்ட் ஒன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே போக கூடாது கடையில. தேர்ட் ஒன் வந்து இறங்கி லேப்பா பண்ணக்கூடாது அந்த மாதிரி இடத்துல அப்படின்னு. நான் நினைச்சேன் அந்த மாதிரிலாம் கேட்டோன்னு தான் நான் நினைச்சேன் ஹைவே மாதிரி இருக்கும் போல, ஓரத்துல லேப்பா பார்க் பண்ணிட்டு லேப்பா பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி. கேமரா ரோடு மாதிரி இருக்கும், ஆனா ஒரு ரோடு. ஆமா, இது ஒண்டிதான் இப்போதைக்கு நமக்கு ஒண்ணுன்னு வால்ஸ்பெகன் அந்த காடி வந்து பார்த்தா ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அது ஓவர்டேக் பண்ண பார்த்துச்சுன்னா கொடுத்துடணும், வழி கொடுத்துடணும். ஆனா இந்த ரோட்ல எங்க ஓவர்டேக் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஹெட்லைட் தூக்கும் நம்ம பின்னாடி வந்து.
ஆனா அந்த காடி தான் வந்து டிரைவரே இல்லாம ஓடும் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நானும் இது பார்த்தது இல்லை. ஆனா அந்த நார்மலா அந்த போட்டோலாம் எடிட் பண்ணி போடுவானுங்களே, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும்னு அந்த மாதிரி பார்த்திருக்கேன். இந்த பழைய வோல்க்ஸ்வாகன் மஞ்சள் கலர். இதுதான் என்னோட சைட்ல இருந்தெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லைட் வந்து ஹெட் லைட் இப்ப திறந்துருக்கேன். சில பாதையில வந்து மேடு மாதிரி இருக்குதா, லைட் ஒழுங்கா வந்து மேல வரைக்கும் அடிக்க முடியுது. நான் விட்டா தம்பி, நானே உனக்கு கலப்பவன்றேன். நீ காடி மேல கைய வச்சேன்னா உன் காடியா இருந்தாலும் உனக்கு கைய வைக்க விட மாட்டேன். இப்ப அந்த காலைல அந்த வர ஓட்டுன்றீங்க, ராத்திரி ஆனா கொடுக்க மாட்டேறீங்க. செய்திகள் இதெல்லாம் சைனா கம்பெனி, அது ஈஸியா சொல்றாங்க. ஓ இது அந்த பந்தம் 2 வந்துடுங்க ரேஸ். டேய் உங்களோட உண்மையிலே நாலேஜ் எங்கேயாச்சும் திணிக்க. இது இண்டஸ்ட்ரிடா. கால பேர் வரலாம். உங்களை கச்சக்கல வரல. அந்த பாட்டுக்கு காவி. ஆமா. சரி என்ன பேசுங்க, அமைதியாவதுங்களா அப்படியே? பக்குவட் ஆவதா? இதுவே சோங்காதே சொல்லு. பாட்டி குடிச்சி பால் குடிச்ச கதை. என் கதையா? நான் கேள்விப்பட்ட கதை. ஓகே, ஒரு காடியில் வந்துட்டு தரல, எத்தனை பேர் தரல போய்கிட்டு இருந்துருவீங்க. 5 பேர். சரி 5 பேர் 5 போய்கிட்டு இருக்கிறப்ப அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி எதாச்சும் தெரியுமா சும்மா பார்க்கலாம் சொல்லி தான் போயிருக்காங்க. போய்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலடா, இன்னும் உள்ள போகலாம்னு போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்காங்க. மணிக்கு ஒரு 2-3 நாயெல்லாம் உட்காந்துருக்கு. ஓகே, இது இப்போ எக்ஸ்பீரியன்ஸா? லைஃப் இல்ல, 2-3 நாயெல்லாம் உட்காந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் சாத்துறதுக்கு. ஐயோ, பிரேக் வச்சாச்சு, நாயெல்லாம் நான் வந்துருச்சு. காடி போட்டு நாய் துரத்திக்கிட்டே இருக்கிறப்ப ஸ்கூலுக்கு அதை சொல்லிட்டு அப்பயும் இவனுங்க என்ன போய்கிட்டே இருக்கானுங்க. அதுல இருக்கிற ஒருத்தவங்க தோணுது, அந்த நாயெல்லாம் ஏங்க மறைச்சு உட்காந்துருச்சு, ஒருவேளை அது போக வேணாம் சொல்லுதோ அப்படின்னு ஒருத்தனுக்கு தோணுது. அப்ப ஓகே 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 சொல்லு. அப்படி தோணுறப்ப அவனுங்களுக்கு அது எல்லாத்துக்கும் தோணி பின்னால வருதா? இல்ல ஆனா அது நாய் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான்ல நின்றுச்சு. ஆனா அவனுங்க ஸ்டில் போய்கிட்டு தான் இருக்கானுங்க. இதுதான் மேபி ஃபினிஷிங்ல சொல்றேன். இது என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப் நான் ஃபினிஷிங்ல பேசுறேன். குட் மூவ்ல, குட் மூவ். உங்க கதை எனக்கு வந்து இதுவும் நடந்ததுலாம் இல்லை. நான் வந்து கேள்விப்பட்டேன். இது நார்மலா இந்த பாதையில போறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சவுண்டு காடியில சவுண்டு பாட்டுலாம் சத்தமா தட்டி விட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு இந்த சார் மேடம்க்குலாம் பிடிக்காது. ஓகே, சரி அப்பப்போ பேஸ் பார்த்துக்கிறேன், வளவு எப்படி போகுது. சத்தமா அந்த பாட்டுலாம் சத்தமா போட்டுட்டு எக்ஸாஸ்ட் பைப் வந்து வேகமா ரேம்ப் பண்ணி போறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. இன்னொன்னு, யாராவது பைக்ல வரீங்கன்னா தனியா போகாதீங்க. அதை நான் பார்த்துருக்கேன். தனியா போக கூடாது. ஒரு பைக்கு போறீங்களா 2 பேரும் உட்காந்துருக்கணும். ஆமா, அது நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பின்னாடி ஆள் இருக்கணும், அதே மாதிரி போங்க. ஆனா ரொம்பலாம் வந்து ஓகே, ஒரு இது சொல்றேன். இங்க வந்து ஏற்கனவே வந்து இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது எந்த இடம்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல வந்து காடி வந்து கவுன் கட்டுல விழுந்துருச்சு. லேடிஸ்ன்னு சொன்னாங்க, தெரியல, லேடிஸ்ன்னு சொன்னாங்க. அப்ப கடைசி அந்த கவுன் குறுக்குல பேசுறோம். கௌஷிக் அதனால காடி வந்து ஏதோ ஒரு கவுன்ல விழுந்துருச்சுன்னு ஆனா தெரிஞ்சு ஆளுக்கு தெரிஞ்சு அங்க காடி இதுன்னு, காடி விழுந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஆகிட்டு விழுந்துருச்சுன்னு. சரி பேசுங்க. காடி ஆக்சிடென்ட் ஆச்சு,
விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சுச்சு. அப்போ கால் பண்ணி அனுப்பில வந்து ஆள்லாம் வந்திருக்காங்க. அப்போ அந்த கிரேன் இது காடியை மேலே இருக்கிறது இழுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க தெரில ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து யாருக்கும் கேக்கு கிடைக்க கூடாதா இல்லை என்னதுன்னு தெரில. என்ன பண்ணாங்கன்னா அது வீடியோ யூடியூப்ல தானே நீங்க வீடியோவை பார்க்கலாம். அந்த அந்த காடி வந்து மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி கண்ணாடி லைட்டா திறந்துடுச்சு. ஓகே, வீவா காடி போதான், வீவா காடி ஏற்றிக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி கண்ணாடி லைட்டா திறந்துருக்கு. அந்த கண்ணாடியில இருந்து ஒரு கை, ஏன்னா அவங்க ஒரு பேக் வச்சிருந்தாங்க போல, அந்த பேக் யாருக்கும் கிடைக்க கூடாது போல. கண்ணாடியில தான் அந்த கை வெளியாகி அந்த பேக் கீழே போட்டு அந்த கவுங்களே போட்டு மறுபடியும் அந்த கை போட்டுச்சு. இது உண்மையா நடந்தது. யூடியூப்ல தட்டி பார்த்தா இந்த வீடியோ இருக்கும். நாங்க எல்லாமே முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டுக்கோம். ஆமா, என்னன்னா பொங்கல்னு சொல்லிட்டா. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? எங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஒரு மாதிரியான எனக்கு கிஷா ஒரு மாதிரி பண்ணிட்டு தான், அதனால ஒரு மாதிரியா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு I would rate this experience 7 out of 10. 7. ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல, ஏன்னா நான் எதுவுமே பாக்கலையே. பாத்துருந்தேன்னா மேபி 9-10 கொடுத்துருப்பேன். பேய்க்கு ரேட்டிங் கொடுக்குற பாரு நீ. பாத்துக்கலாம்ல. நீ பாரு ஹாரிஸ் பாரு தூங்க கட்டி பிடிச்சு தூங்குவாளா யாரதான் தெரியாது. அதேதான் பெபே. இன்னைக்கு பாரு, நீங்க பாரு அதை விட தைரியமானவன் நண்பா இருக்கான். நீ சொல்றாஜா. ஓகே, என்ன கேட்டிங்கன்னா நான் இது 10 கொடுப்பேன். 10 out of 10. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் போகிறேன். இந்த மாதிரி என்னதான் ஒரு செட் ஆஃப் டீம் கூட போனால் கூட ஃபர்ஸ்ட் டைம்லாம் அந்த ரோடெலாம் பார்க்குறப்ப ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு கட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சிட்டோன்னா நம்ம மாஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஒன்று என்ன இருந்துட்டா அந்த உயிர் பயமும் லைட்டாக வந்துச்சு. இதில் போகிற அந்த வேல இருக்கும்போது இந்த போலீஸ்லாம் வர நிப்பாட்டினாங்களா, அதெல்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு கவலை, ஹரிஷை பிடிச்சிட்டு போல, அது மட்டும் தான் எனக்கு ஒரே ஒரு கவலை. மற்றபடி ஓகே, ஐம் குட் வித் தட். இஷா நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி, ஏன்னா இந்த ரோட் ட்ரிப் நான் இது வரைக்கும் போனதில்லை. வெக்கேஷன் போயிட்டு வரோம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? 7.5. அவன் 7 கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு நீ 7.5 கொடுக்குற. யுபேஷ் 7.6. 8. எதுனாலன்னு சொல்லு. எதுனால அதுதான். எப்படி இருந்துச்சு அது சொல்லு. எப்படி இருந்துச்சு உன் மூஞ்சி விட? நல்லா இருந்துச்சு. நல்லா ஓகேதான். ஒரு மாதிரி பாதையும் தராமா பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா பேய் பார்க்கல. ஆமா, பட் 2 பேய் பக்கத்துல இருக்கிறப்ப 3ஆவது பேய் பார்க்கணும் ஆசைதான் பண்ணல. வோல்ஸ்வேகனையும் பார்க்கல நீ. ஆமா, நான் ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆமா, வோல்ஸ்வேகன் ஏதாச்சும் ஒன்று வெளியே போனோம் அப்படின்னு. அது மஞ்சள் கலரா இல்லாட்டி கூட சோப்பு கலராச்சும் இருந்துடணும், நம்ம பாத்துடணும் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல ஒரு காடி கூட இல்லையா? லிட்டரலா கவனிச்சிங்களா இல்லையா? அந்த ரோட்லயே நம்ம காடி மட்டும் தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு என்ன பயங்கரமா இருந்துச்சுன்னா, திடீர்னு தச்சூர்ல காடி என்னச்சும் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, என்னச்சும் ஹெல்ப் ஆள் கூப்பிடணும்னா கூட திரும்ப அந்த இடத்துல லைன் கிடைக்கலன்னா லைனும் இல்ல போன்ல. ஸோ வர காடைங்கெல்லாம் நுப்பாட்டி கேட்குற அளவுக்கு அந்த காடி இல்லாதனால எனக்கு அங்க ஒரு மாதிரி லைட்டா சுருங்குனுச்சு. ப்ரோ மஸ்ட் மைண்ட் சொல்லுங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ரோட்ல ஓட்டுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நான் இது கொடுத்தேன்னா ஒரு 9. 9 கொடுப்பீங்க. ஒன்று என்னன்னா, நம்ம டேஷ் கேம்ல இருந்து வீடியோலாம் எடுத்திருக்கோம். இது QA என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் வீடியோலாம் பார்த்துட்டு என்னாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக என்னாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா அவர் அந்த கிளிப்பை தனியாக எடிட்டர்கிட்ட சொல்லி
போடுவாங்க. நீங்களும் பாருங்க. எதுவுமே இல்லைன்னா கூட நாங்க போடுவோம், ஏன்னா நாங்க எடுத்துட்டோம். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. சைனிங் ஆஃப். நான் தான் பட்டு இது செகண்ட் ஹாஃப் சொல்லல. என்ன செகண்ட் ஆமா இல்ல அவன் தூங்கிட்டான் செகண்ட் ஹாஃப். தூங்குற மணிக்கு, அதாவது காரா இல்லையா ஒரு மணிக்கு போய்கிட்டே இருக்கிறப்ப ரைட் ஹேண்ட் சைட் ஒரு எப்படி சொல்ல பிளாக் கலர்ல ஒண்ணு கீழே உட்காந்தாப்புல ரங்கா பண்ணி வந்தா அப்படி இருக்கும். அப்படி ஒண்ணு எனக்கு தெரியல. ஓகே சும்மா போய்க்கிறது. என்னத்தப்பா அண்ணன் பாட்டு